ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, இந்த தை மாதத்தில் யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வீடு கட்டுற யோகம் வர்றதுக்காக முருகப்பெருமானுக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பூஜைகள் செய்யுங்க. இந்த பூஜை செஞ்சு தான் நான் பல வீடுகள் கட்டினேன். அதை தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அப்படியே மயில் வந்துருச்சு. சரி, மயில் வருதுன்னு சொல்லிட்டு அரிசி இருக்குதான்னு பார்த்தேன். கார்டனுக்குள்ளே எப்போதுமே அரிசி போட்டு வைப்பேன் இல்லையா, அதனால் இருக்குதான்னு பார்த்தா அதெல்லாம் சாப்பிட்ருச்சு போல். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் 2 கப்லையும் அரிசி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக நம்ம மரத்துலேயே கொய்யாப்பழம் இருந்தது. ஒரு பழம் தான் இருந்தது. சரின்ட்டு அந்த ஒரு பழத்தையும் பறித்து முருகப்பெருமானுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி இன்றைக்கி வீடு கட்டுற யோகம் உண்டாக இந்த மாதிரி பூஜைகள் செய்தால் கண்டிப்பாக அது நடக்கும். என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த தை மாதத்துக்குள்ளே எல்லாருக்குமே அந்த வீடு கட்டுற யோகம் உருவாகும். தை மாதம் என்பது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மங்களகரமான மாதம். இந்த மாதத்தில் எடுத்து வச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும். அப்படிப்பட்ட மாதத்தில் இந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் இதே மாதிரி நம்முடைய வேண்டுதலை நினச்சி நீங்கள் பூஜைகள் செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருகரை நல்லா தண்ணியில் அபிஷேகம் செஞ்சு எடுத்தாந்து வச்சுட்டு இப்போ அவருக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் செய்யலாம். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே முதல் கடவுளான விநாயகப் பெருமான் வைக்கிறோம் இல்லையா, விநாயகப் பெருமானையும் எடுத்து வச்சுக்கிறேன். அதே போல் நம்மளுக்கு செல்வ வளம், நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு செல்வம் சேரணும். பணம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும். அதனால் லக்ஷ்மி தாயாரையும் எடுத்து எல்லா தெய்வங்களையுமே அப்படியே தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுட்டு எடுத்தாந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமானுக்கு அலங்காரம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயாருக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்படியே முருகருக்கும் அலங்காரம் செய்யலாம். இப்போ இந்த பூஜை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செங்கல் எடுத்து கொண்டாந்து நீங்கள் வச்சு தான் பூஜை பண்ணணும். வீடு கட்டுற யோகம் வரணும் அப்படின்னா செங்கல் வச்சு பூஜை பண்ணணும். ஆனால் நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னா, நான் இந்த பூஜை 2007 வருஷத்தில் நான் இந்த பூஜை பண்ணேன். அப்போல்லாம் மொபைல் ஃபோனே கிடையாது, யாருக்கிட்டேயுமே மொபைல் இருக்காது. அப்போ அந்த பட்டன் மொபைல் தான் இருக்கும். அந்த மொபைல் வச்சுருக்கவங்களே பெரிய பணக்காரவங்கன்னு நம்ம நினைப்போம். பரவாயில்ல, இவங்க ஃபோன்லாம் வச்சுருக்காங்க, அங்கங்கே நின்று பேசுகிறாங்க அப்படின்னு நினச்ச காலங்கள் அது. அந்த நோக்கியா பட்டன் ஃபோன் தான் இருக்கும். அப்போ வந்த புதுசு அந்த ஃபோனே அப்போ தான் வருது, 2007 வருஷம். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தோம். இது ஒரு ஸ்டோரி, இதை நான் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஏன்னா இதை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நான் அப்படியே சொல்கிறேன். வீடு கட்ட ஆரம்பித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அஸ்திவாரம் போட்டாச்சு. ஆளுங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. மீட்ரு பாக்ஸுக்கு அஸ்திவாரம் எடுத்து மீட்ரு பாக்ஸும் கட்டியாச்சு. கல் இறங்கிடுச்சு, மணல் இறங்கிருச்சு, செங்கல் இறங்கிருச்சு, போர் போட்டு முடிச்சிட்டாங்க. போர் போட்டு முடித்த உடனே என்னோடய ஹஸ்பண்ட் கம்பெனியில் பக்கம்தான், சத்தியமங்கலத்தில் இருக்குது அந்த கம்பெனி. அங்கே வேலை செஞ்சுட்டு அவர் மதியம் போர் போட்டோன்னே பார்த்துட்டு திரும்பி அவர் ரிட்டர்ன் போகிறாரு. அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியர். அதனால் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் போய் நல்ல மோட்டராக வாங்கியாந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலரில் போகிறாரு. போகையிலே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஒரு ஆக்சிடெண்ட். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பால் வேன் வரும் இல்லையா, அந்த வேன் இவர் மேலே ஸ்பீடாக அந்த வண்டியில் உள்ள பிரேக்கு கட்டாகி இவர் மேலே அடிச்சிருச்சு. அடித்தா மனுஷன் பொழைச்சது மறுபொழப்புன்னு சொல்லுவோம்ல. நம்மளுக்கு நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள் நம்மளை இக்கட்டான சூழ்நிலை உயிரை காப்பாற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல தான். உயிர் மட்டும்தான் இருக்குது, கை காலெலாம் தனித்தனியாக போயிடுச்சு. தனித்தனியானா தோளோடு இருக்குது, ஆனால் கை தனியாக திரும்பிடுச்சு, கால் தனியாக திரும்பிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. சொல்ல முடியல என்னால். இந்த நல்ல விஷயத்தில் இதை சொல்லணுமா அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. நடந்த விஷயத்த சொல்கிறேன். இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு ஒரு விலாகில் அன்றைக்கி ஒரு நாள் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அண்ணாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னீங்களே, நீங்கள் அதை பற்றி திரும்ப நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா கங்காவில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு. அப்படியே வேலை நடக்க அப்படியே நிறுத்தியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 3 மாதம் கங்காலே அப்படியே இருந்தோம். 3 மாதம் ஃபுல்லாமே அவரை ரெக்கவர் ஆகி அவருக்கு ஃபுல்லாக கால்லாம் தனித்தனியாக திரும்பிடுச்சு. அந்த நம்மளுடைய மேலே உள்ள தோல் இருக்கும் இல்லையா, அதில் தான் அப்படியே தொடிக்கிட்டு இருந்தது எல்லாமே.
கிட்டத்தட்ட 3 மாதம் குழந்தைங்க, 2 சின்ன சின்ன குழந்தைங்க. என் பையனுக்கு 2 வயசு, பெரியவனுக்கு 2 வயசு, சின்னவனுக்கு 6 மாத குழந்த. போயாச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கிறோம். எல்லா செலவுகளும் நடந்துகிட்ருக்குது. வீடு கட்டுற இருந்த வச்ச பணம் எல்லாமே வந்து அப்படியே வந்து மருத்துவ செலவுக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிலேருந்து மீண்டெல்லாம் வந்தோம். அதை பற்றி இன்னும் அடுத்த விலாகில் பேசலாம். ஏன் அப்படின்னா இதில் உள்ள விஷயங்களை நான் சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வீடு கட்ட முடியாமல் எல்லாமே பயங்கர ஒரு தடங்கள், கண்திஷ்டி மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி 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 அதிலேருந்து மீண்டு வரவே முடியல. ஒரு 2 வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் அந்த பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் போய் என்னை கொண்டு போய் பார்த்திங்கன்னா சர்ச்சில் கொண்டு போய் எனக்கெல்லாம் வந்து அந்த கை வச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரேயர் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் செஞ்சாங்க. அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க என்னைய. இப்படியெல்லாம் நடந்தது வாழ்க்கையில், அதை சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து இருக்கிறேன். அப்படின்னா அடிபட்ட வந்த காலங்கள்லாம் அப்படியே நம்மளை வந்து அந்த மனசையே மாற்றிடும், எல்லாத்துக்கும் தைரியம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் போய் ஒரு சலான் எழுத கூட எனக்கு தெரியாது. எங்கேயுமே வெளியே போனதே இல்லை. எல்லாமே அவரே பார்த்துட்டு இருந்த காலங்கள். அப்போது அதிலிருந்துலாம் எல்லாம் கற்றுக்கிட்டு தான் நான் வந்தேன். ஒவ்வொன்றும் அடிபட்டு தான் மேலே வந்தோம். சாரி. அப்போது கிட்டத்தட்ட 2 வருஷமாக நாங்கள் அந்த இடத்த சும்மா போய் பார்க்குறது, அதோடு வந்துடுது. இன்ன வரைக்கும் அந்த இடத்துல போர் போட்டபடியே இருக்குது, மீட்ரு பாக்ஸு கட்டினபடியே இருக்குது. இப்போ தான் சமீபத்தில் கம்பி வேலியெல்லாம் போட்டு அந்த இடத்த பாதுகாப்பு பண்ணுறதுக்காக பண்ணி வச்சுருக்கோம். இன்னுமே அந்த இடம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அங்கங்கே ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சோம் இல்லையா, அப்போது அங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் அந்த கல் மணல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எதுவுமே இல்லை, கொஞ்சோண்டு கருங்கல் மட்டும் கிடந்தது. அந்த கருங்கல் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தது. மற்ற எல்லாத்தையும் ஏன்னா 2 வருஷமாக நாங்கள் அது ஒரு மாதிரி அப்படியே போட்டுட்டோம், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே போட்டுட்டோம். எதையுமே பராமரிப்பு பண்ணலை, எதுவுமே போய் பார்க்கல, எதுவுமே பண்ணல. ஏன்னா இதிலேருந்தே நம்ம வந்து மீண்டு வர முடியல அப்படிங்கிறப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நான் என்ன பண்ணேன், அந்த இடத்துக்கு போயிட்டு 1 வருஷம் வீடு கட்ட பேச்சு எடுக்கலே ஒரு தடங்களாக வந்து நின்றுச்சு. அப்படியே இப்படியே 2 வருஷமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் முதலாக போய் ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, திருப்பதி கோவில் போயிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து ஒரு திருப்பம் வரும், வீடு கட்டுற யோகம் வரும் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, அந்த இடத்துல போய் அந்த கருங்கல் கொஞ்சம் மட்டும் கிடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதிலேருந்து ஒரே ஒரு கல் மட்டும் தூக்கிட்டு வந்தேன். என்னால் எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ அந்த சைஸ் கல் தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்து என்னோடய பூஜை செல்ஃபு தான். அப்போல்லாம் ஒரு பெட்ரூமுக்குள்ளே ஒரு செல்ஃப் இருக்கும். அப்போல்லாம் வாடகை வீட்டில் தான் குடியிருந்தோம். 700 ரூபாய்க்கு ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபு தான் இருக்கும் பெட்ரூமுக்குள்ளே. அந்த பெட்ரூமுக்குள்ளே உள்ள செல்ஃபில் தான் அந்த கல்லை கொண்டாந்து வச்சு, இந்த மாதிரி சிலைகள்லாம் அப்போ நான் வச்சுருக்க மாட்டேன், ஒரு சாமி ஃபோட்டோ தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் நான் அந்த வச்சு கும்பிட்டேன் இல்லையா, விநாயகருடைய சிலை. அந்த விநாயகர் இன்னும் நம்ம வீட்டில் இருக்கார். அந்த சிலை வச்சே தான் நான் வந்து கும்பிட்டுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தினமுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லை வந்து ஒரு தட்டம் வச்சுக்கிட்டேன். அந்த தட்டத்து மேலே அந்த கல்லை வச்சு அதில் கொஞ்சம் வந்து ஒரு 11 ரூபா வந்து காயின் வச்சுருந்தேன். அப்போ வந்து 10 ரூபா தாளும் 1 ரூபாயும் சேர்த்து அந்த கல்லுக்கு கீழே வச்சு அப்படியே வந்து அந்த கல்லுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எப்போதும் நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி தீபம் ஏற்றி தினமுமே சாமி கும்பிட்டு இருந்தேன். தீபம் ஏற்ற முடிஞ்ச நாள் தீபம் ஏற்றினேன். இல்லை அப்படின்னா அந்த கல் நான் இப்போ இருக்கிறேன் இல்லையா வீடு, இந்த வீடு நான் கட்டுற வரைக்கும் அந்த கல் அதே பூஜை அறையில் தான் இருந்துச்சு. நான் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போதெல்லாம் எனக்கு ஒரு வீடு கட்டுற யோகத்தை கொடுங்க. நான் இப்போ வந்து விநாயகரை வந்து பைத்தியம் மாதிரி கும்பிடுவேன். அப்போ பார்த்து விநாயகர் நான் நினைக்கிறதெல்லாம் அந்த விநாயகர் நடத்தி கொடுத்துட்டே இருப்பார். ரொம்ப ஒரு வெற்றி உள்ள ஒரு விநாயகர். அந்த நம்ம பூஜை அறையில் நான் வச்சுருக்கக்கூடிய விநாயகர், அது கல்யாணம் முடிஞ்சு 1 வாரத்தில் வந்து வாங்கின ஒரு விநாயகர். அந்த விநாயகர் நான் ஒரு நாள் காட்டுறேன். அது ஒரு உண்டியல் விநாயகர் தான், இன்னும் நான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு, இன்னும் அப்படியே வச்சுருக்கேன் நான். அப்போது அந்த விநாயகர்கிட்ட தினமுமே வேண்டிக்குவேன், எனக்கு வீடு கட்டுற யோகம் வரணும், யோகம் வரணும், யோகம் வரணும்னு. அதே போல் ஒரு 2 வருஷம் கழித்து அந்த யோகம் தானாக அமைஞ்சுது. அப்போ கையில் பணமெல்லாம் இல்லை, இருந்த பணம் கிட்டத்தட்ட ஒரு 10 லேக் பக்கம் செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம்.
அதுக்கப்புறம் தான் லோன் போட்டு அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பித்தோம். அந்த அந்த காலத்தில், அப்போ மொபைலே இல்லாத காலத்தில், யூடியூப்பே இல்லாத காலத்தில் என் மனசுக்குள்ளே தோண்டின ஒரு சின்ன விஷயத்தை நான் செஞ்சு வழிபாடு செஞ்சேன். அதை ஒரு சகோதரி வந்து போன வாரம் நான் இதை பற்றி பேசும்போது கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அக்கா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நீங்கள் இந்த விஷயத்த சொல்லும்போது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு வீட்டுக்கு வந்து போயிருந்தேன், வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தேன். அங்கே அந்த ஐயர் சொன்னாங்க, அந்த கிரகப்பிரவேசத்துக்கு ஓமக்குண்டம் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வச்சு பூஜை பண்ணுங்க பூஜை அறையில், அந்த வீடு கட்டுற யோகம் வரும் அப்படின்னு அந்த ஐயர் சொன்னாங்கக்கா. ஆனால் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது அப்படின்னு அந்த சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 17 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. இத்தனை வருஷ காலத்துக்கு முன்னாடியே நான் இந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த அழகான லட்சுமி கடாட்சமான ஒரு வீட்டை நான் வந்து வெற்றிகரமாக வந்து தடங்கள் இல்லாமல் கட்டி முடித்தேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும், தவிப்பு இருக்கும். அதுதான் வீடு கட்டணும் அப்படின்னு தான், வீடு கட்டணும் அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும், வாழ்க்கையில் ஜெயித்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்மளுக்கு வரும். சின்ன குடிசை வீடாக இருந்தாலும் அது நம்மளுடைய சொந்த வீடாக இருக்கணும், பங்களாவாக இருந்தாலும் அது நம்மளுடைய சொந்த பங்களாவாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். அப்படி தான் எல்லாருமே நினைப்பீங்க. அப்படி ஒரு ஒரு குருவிக்கு கூட தனக்குன்னு ஒரு சொந்த கூடு இருக்கும் இல்லையா, அது மாதிரி தனக்குன்னு ஒரு சொந்த இடம் வேணும், தனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளும் இது மாதிரி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு இது மாதிரி முருகப்பெருமானை வந்து உங்கள் வீட்டில் படமாக இருந்தால் படம் வச்சுக்கோங்க, சிலையாக இருந்ததுன்னா சிலையை எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு செங்கல், நான் வந்து அப்போ கருங்கல்லை வச்சு தான் கும்பிட்டேன். நம்மளுக்கு அப்படியே அடிபட்டுருச்சு, அந்த கல்லையே எடுத்துக்கொண்டே வச்சு கும்பிடுவோம் அப்படின்னு என் மைண்டுக்கு அப்போ தோணுனது. என் மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு தெய்வம் சொன்ன மாதிரி அப்படி ஒரு நிலமை அப்போ நடந்தது. அப்போது நான் வந்து கருங்கல்ல தான் வச்சேன். ஆனால் செங்கல் வச்சு கும்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லது, ஏன்னா அது மண்ணால் செஞ்சது இல்லையா. அதனால் அந்த செங்கலை வச்சு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் தெய்வங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுற மாதிரி அந்த கல்லுக்கு முன்னாடியும் ஒரு தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க. அந்த வீடு கட்டுற யோகம் கண்டிப்பாக வரும். இப்போ நான் இந்த செங்கலுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 11 ரூபா வச்சுருப்பேன் இல்லையா. நான் இப்போ காயினாக இருந்ததுனால 11 ரூபா வச்சுருக்கேன். அப்போ வந்து 10 ரூபா தாளும் 1 ரூபா தாளும் வச்சு அப்போ நான் வழிபாடு செஞ்சேன். அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த செங்கல் வந்து நம்மளை வீடு கட்டி நம்மளுடைய நிலைவாசல் எடுத்து வைப்போம் இல்லையா, அப்போ அந்த நிலைவாசலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அஸ்திவாரம் போடுவாங்க, கல் அடுக்குவாங்கல்ல. அப்போ வந்து அந்த நவதானியங்கள்லாம் போடுவாங்க இல்லையா, அப்போ நம்ம வச்சு கும்பிட்ற செங்கலை நிலைவாசலில் வச்சுருங்க, வச்சுட்டு வீடு கட்ட ஆரம்பிங்க. இப்போ இந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா செங்கல் அடுக்கும்போது நான் அந்த கருங்கல்லை கொண்டாந்து உள்ளே வச்சதுக்கப்புறம் தான் வந்து நிலைவாசல் வச்சு அந்த பவளம் தங்கம் இதெல்லாம் போடுவோம் இல்லையா, போட்டு தான் நிலைவாசல் தூக்கி வைப்பாங்க. அது மாதிரி செஞ்சேன். அது மாதிரி இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த யோகம் வரும். நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. நான் இப்போ கற்பூர ஆரத்தியில் முருகனை வந்து அப்படியே நான் காட்டுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து நடக்கும். அது என்னமோ தெரியல, முருகருடைய முகத்தை பார்த்தாவே எனக்கு வந்து அழுக வந்துடும். அது நேரடியாக பார்த்தாலும் சரி, இல்லை அதுவும் என் வீட்டில் இருக்கக்கூடிய என்னோட அந்த முருகரை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் என்னை வந்து எனக்கு வரக்கூடிய அந்த தடைகளெல்லாம் வந்து தகர்த்துனார். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்படி எனக்கு இந்த முருகர்கிட்ட அப்படியே நின்று நான் மனதார வேண்டினேன் அப்படின்னா அது அப்படியே வந்து நடக்குதுங்க. அதனால் எனக்கு எங்கே உள்ள முருகரை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் என் வீட்டில் உள்ள இந்த முருகர் கண் திறந்து பார்த்தா அப்படியே சிரிச்சிட்ருப்பார். அவரை பார்த்தேன் அப்படின்னாவே எனக்கு வந்து அப்படியே கண் வந்து கலங்கும், அழுக வரும். அப்படியே முருகர்கிட்ட ஆரத்தி காட்டிட்டு உங்களுக்கும் நான் வந்து உங்களுடைய எல்லாருடைய நெத்தியிலையும் கண்ணிலையும் நான் வைக்கிறேன். எல்லாரும் தீர்க்க ஆயுசோடு இருக்கணும், எல்லாருடைய வேண்டுதலும் நடக்கணும், எல்லாருக்கும் வீடு கட்டுற யோகத்தை இந்த முருகப்பெருமான் இந்த தை மாதத்திலே வந்து கொடுக்கணும் அப்படின்னு நானும் மனதார இந்த முருகப்பெருமானுக்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். இதே மாதிரி பூஜைகள் செய்யுங்க. நான் இப்போ செங்கல் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த செங்கலை கடைசியில் நம்ம என்ன பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். திரும்ப வந்து கமெண்ட்ஸில் கேட்காதீங்க, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து முருகனுக்கு தீப ஆரத்தியும் நான் வந்து எடுத்துக்கிறேன். செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த கல்லை வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து
கல் வச்சு நீங்கள் வந்து அப்படியே பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு ரொம்ப நல்ல நேரம். பிரம்ம முகூர்த்தமும் ஏறு பொழுதில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு எந்த டைம் முடியுதோ அந்த டயத்தில். இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை கிடையாதுங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயத்தை, நடந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு காலத்தில் ஒரு வீடு கட்ட முடியாமல் எனக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு போய் அதிலிருந்து மீண்டு வந்து அடிபட்டு நொந்து நூலாகி கையில் பணம் இல்லாமல் தவிச்சு சொந்தங்கிட்ட கேட்க முடியல, வெளியில் கேட்க முடியல, இப்படி ஏகப்பட்ட வாடகை வீட்டில் இருக்கிறோம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுடைய தொந்தரவுகள் வேறு, இப்படி பல கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு 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 ஆனால் நாங்கள் அப்போல்லாம் வந்து வாடகை வீட்டில் இருந்து என் ஹஸ்பண்டுக்கு அடிபட்ட அந்த புதுசுல எல்லாம் அந்த அக்கா அப்படி பார்த்துக்கிட்டாங்க என்னை வந்து ஒரு அவங்களுடைய பொண்ணு மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா 2 குழந்தை, என் குழந்தை சின்னவனை வந்து அவங்க வீட்டில் தான் வச்சு வளர்த்துனாங்க. அப்படி பார்த்துக்கிட்டாங்க அது என் பசங்களையெல்லாம். அந்த நன்றியெல்லாம் நம்ம வந்து சாகிற வரைக்கும் மறக்கவே கூடாது. அதெல்லாம் என்றைக்குமே நம்மளுக்கு உதவுனவங்களை வந்து என்றைக்கும் மறக்கக்கூடாது. அதனால தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாடகை வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே என்கிட்ட பார்த்தீங்கன்னா சில டைம் நம்பர் வச்சுருக்க மாட்டேன். நான் என்னோடய ஹஸ்பண்ட்டை கூப்பிட்டு சொல்லுவாங்களாமா, என்னை வந்து ஒரு டைம் அவளை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கள், எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது, வர சொல்லுங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது நான் அன்பை மட்டும்தான் காட்டினேன், அவங்களும் எனக்கு அன்பை மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த அன்பு இன்ன வரைக்கும் நிலச்சிருக்கு, இத்தனை வருஷ காலமாக நிலச்சிருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக அந்த வீட்டில் இருந்துட்டு வந்தோம். நான் போன இடமெல்லாம் சந்தோஷமாக தான். ஹவுஸ் ஓனர் மாதிரி நானும் நினைக்க மாட்டேன், அவங்களும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு தான் நான் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்து வந்திருக்கேன். ஆனாலும் ஒவ்வொரு ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஹவுஸ் ஓனர் அப்படிங்கிற ஒரு அந்த கெத்தை வந்து காட்டுவாங்க. அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு சுபபாவம் சொல்லுவாங்கள்ல, அது நம்ம அதை வந்து தப்பாலாம் சொல்ல முடியாது இல்லையா? அப்போல்லாம் இருந்த கஷ்டங்களை தாண்டி நம்மளுக்கு ஒரு வீடு கட்டணுமே அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை தாண்டி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடு மாறி மாறி போனோம். அதுக்கப்புறம் வந்து அந்த அடிபட்ட ஒன்றை ஜாதகம் பார்த்தப்போ வந்து சொன்னாங்க, இந்த வீடு இருக்க வேண்டாம், வேறு வீட்டில் மாறி இருங்க அப்படின்ட்டு. மறுபடியும் அவருக்கு அடிபட்டதுக்கப்புறம் வேறு வீடு மாறினோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவரால் நடக்கக்கூட முடியாது, ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் வீட்டுக்கு மேலே தூக்கணும். ஏன்னா மேல் வீடு தான் கிடச்சதப்போ. அப்படியெல்லாம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் இந்த நிலமையில் வந்திருக்கோம். இன்றைக்கி கடவுள் எனக்கு ஒரு வீடை தவிர கிட்டத்தட்ட 7 வீடு கட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் கடவுளுடைய அனுகிரகமும் என்னோடய ஹஸ்பண்டோடைய உழைப்பும் தான். நல்லதையே நினைப்போம், கண்டிப்பாக வந்து தெய்வத்துடைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோட பூஜைகள் செய்யுங்க. நம்ம நம்புகிற விஷயங்கள் வந்து என்றைக்குமே நம்மளை விட்டு போகவே போகாது. நம்பிக்கை என்றைக்குமே நம்மளுக்கு கை கொடுக்கும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்மளுடைய இலக்கு என்னவோ அதை நினச்சி போயிட்டே இருங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிப்போம். இந்த பூஜை வீடியோஸ் வந்து நான் ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். அதுவும் பார்க்காதவங்க பார்க்கணுன்னு நினச்சா பாருங்கள், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பூஜைகள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கப்புறம் நான் ஏன் இப்போ வந்து செங்கல் எடுத்து வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நானும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டியிருக்கேன். என்னக்கா இப்போ நீங்கள் இருக்கிறது சூப்பரான வீடு தானே, நீங்கள் இது அதுக்கப்புறமா அப்பார்ட்மெண்ட்டு கட்டி விட்டுருக்கீங்க, மறுபடியும் வீடு கட்டணும் நீங்கள் வேண்டுறீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அதை வந்து நான் நடக்கும்போது சொல்கிறேன். ஒரு விஷயம் நினச்சிருக்கேன், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பூஜை பண்ணினேன். கடைசியில் பாருங்கள், கடைசியில் எந்திரிச்சு பூஜை முடிச்சுட்டு நான் எந்திரிச்சு போகும்போது எப்போதுமே வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தீப ஒளியில் வந்து முருகப்பெருமானை வந்து எப்போதும் வீடியோ எடுப்பேன். எந்த தெய்வங்களை வச்சு பூஜை பண்ணினாலும் அந்த தீப ஒளியில் உங்களுடைய முகத்தை பார்க்குற நானும் பார்ப்பேன், அதை உங்களுக்கும் காட்டணுங்கிறதுக்கு வேண்டி வீடியோவாக எடுப்பேன். அப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன், அப்போ நான் என் மனசில் ஒரு ஓடிட்டே இருக்கும் இல்லையா, நான் ஏன்னா நம்ம நினச்சது அந்த என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் பூஜை ரூமை விட்டு வெளியில் வர்ற வரைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் உட்காந்துட்டு அந்த தீப ஒளியில் முருகரை பார்த்துட்டு அப்படியே நான் நினைக்கிறேன், முருகா இந்த தை மாதத்தில் எனக்கு அந்த வேண்டுதல் நடக்குமா, நான் வீடு கட்டுவேனா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய தலையிலிருந்து அந்த பூ வந்து அப்படியே கீழே விழுகுது.
இது எல்லாருக்குமே ஒரு மிராக்கலாக இருக்குமா இருக்காதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இருந்தது. முருகர் வந்து அருள் கொடுத்துருக்கார், அனுகிரகம் கொடுத்துருக்கார். கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நானும் என்னோடய வேலைகளை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும்போது இதே செங்கலை என்னோடய நிலைவாசலை வச்சு நான் வந்து கட்டுவேன். அப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன். அதே போல் நம்பிக்கையாக அந்த பூஜைகள் செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு எத்தனை வருஷ காலம் வீடு கட்டுற யோகம் வந்தாலும் சரி, அது வரைக்கும் இந்த கல்லை அதே பூஜை அறையில் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண தான் நம்மளுடைய சேனல் வந்து வளர்ச்சி அடையும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.